என் தங்கமே, உனக்கு துரோகம் செய்த அந்த நபர் இன்று ஏன் பயப்படுகிறார் தெரியுமா? நான் சொல்லுகிறேன். நீ சொன்ன கண்ணீரின் ஒலி அம்மனின் காதை தட்டியதும் அந்த நபர் வாழ்க்கையில் ஒரு நடுக்கம் ஆரம்பித்தது. நீ அனுபவித்தது வேதனை என்றாலும் அது உன் கண்ணீரின் ரகசிய சக்தி. அதை பற்றி அவர்களுக்கு தெரியாதே. ஆனால் அவர்களின் உயிர் அதன் விளைவைக் கண்டு இன்று அச்சத்தில் குலுங்குகிறது. என் தங்கமே, துரோகம் செய்தவர்கள் வெளியில் சிரித்து நடப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு பயம் உண்டு. அந்த பயம் எங்கு இருந்து வருகிறது தெரியுமா? தெய்வ நீதி தட்டும் நேரத்தின் நிழல் அவர்கள் பாதத்தின் அருகில் நிற்க ஆரம்பிக்கும்போது அவர்களுக்கு அது என்ன என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் இதயம் அதைக் கண்டு உணர ஆரம்பிக்கும். அவர்களின் அமைதி மறைந்து போகும். அவர்களின் நிம்மதி உடைந்து போகும். அவர்களின் சிந்தனை கலைந்து போகும். ஏன் தெரியுமா? அவர்கள் துரோகம் செய்தது ஒரு மனிதரை அல்ல, அவர்கள் துரோகம் செய்தது உண்மையான அன்பை. என் தங்கமே, நீ உன் உள்ளத்தை கொடுத்து நம்பியாய். நீ கொடுத்த உண்மையான அன்பை அவர்கள் விளையாட்டாக எடுத்தார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தியபோது அவர்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. ஆனால் நீ விலகிய பிறகு அவர்கள் இதயம் நடுக்கம் அடைந்தது. ஏன் என்று அவர்கள் கேட்க முடியாது. ஆனால் அவர்களின் உயிர் நிதானமாக சாய்ந்து போக ஆரம்பிக்கும். அவர்கள் கண்களில் ஒரு நாள் பயம் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த பயம் உன்னால் வரவில்லை என் தங்கமே. அந்த பயம் அவர்களின் துரோகம் அவர்களை பின்தொடர ஆரம்பித்ததால்தான். அம்மன் துரோகத்தை ஒருபோதும் மன்னிப்பதில்லை. மனிதர்களின் பிழையை மன்னிக்கலாம். ஆனால் நன்கு அறிந்து ஒரு தூய மனதை காயப்படுத்துவதை காவல் தெய்வம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது. உன் நிம்மதி குலைந்த அந்த நொடியில் அந்த நபரின் கர்மத்தின் கதவு திறந்தது. அவர்கள் இனி முன்னேற முடியாத தடைகள், அவர்களுக்கு திடீரென வந்த பயங்கள், அவர்கள் திடுமென கண்ட சிக்கல்கள். இதெல்லாம் யாராலும் தரப்படவில்லை. அது அவர்களின் சொந்த செயல் அவர்களை தொடர ஆரம்பித்தது. என் தங்கமே, துரோகம் செய்தவர் இன்று எதற்காக நடுங்குகிறார் தெரியுமா? நீ இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு வெறுமையாக தெரிகிறது. நீ கொடுத்த அன்பின் இடத்தில் அவர்கள் இன்று கண்டது குளிர்ந்த அமைதி. நீ கொடுத்த நம்பிக்கையின் இடத்தில் அவர்கள் இன்று உணர்வது குற்ற உணர்ச்சி. நீ கொடுத்த கருணையின் இடத்தில் அவர்கள் இன்று காண்பது தனிமை. அவர்கள் உன்னை துரோகம் செய்த வருத்தத்தை அவர்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவர்கள் மனதில் மட்டுமே அது எரிகிறது. அந்த எரிதல் தான் அவர்களின் பயம். என் தங்கமே, அவர்களுக்கு பயம் வருவதற்கு காரணம் இன்னும் ஒன்று உண்டு. நீ இப்போது மெல்ல மாறுகிறாய். நீ வலி கண்டு உறுதியானவளாகிறாய். நீ துரோகம் கண்டு தன்னம்பிக்கை கொண்டவளாகிறாய். நீ யார் என்று உலகம் புரிய ஆரம்பித்துவிட்டது. நீ இப்போது தலையை உயர்த்தி நடக்கிறாய். நீ அவர்களின்றி இன்னும் வலிமையாக வாழ முடிகிறது. அதுதான் அவர்களை அதிகமாக பயமுறுத்துகிறது. ஏன் தெரியுமா? நீ துரோகத்தால் தகர்ந்து போக வேண்டியவள் இல்லை. அது அவர்கள் நினைத்தது. ஆனால் அப்படி கூடாதென்று தெய்வம் உன்னை எழுப்பி நிறுத்தியது. உன் வலிமை அவர்களின் மனதை துளைக்கிறது. உன் அமைதி அவர்களின் இதயத்தை சிதைக்கிறது. உன் நிம்மதி அவர்களுக்கு பதட்டத்தை கொடுக்கிறது. உன் பாதைக்கு தடையாக இருந்தவர்கள், உன் வாழ்க்கையில் வேதனை கொடுத்தவர்கள், உன் நம்பிக்கையை சிதைத்தவர்கள், அவர்களுக்கு இன்று பயம் வருகிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் உன்னை இழந்துவிட்டார்கள். உன்னில் இருந்த ஒளி, உன்னில் இருந்த தூய்மை, உன்னில் இருந்த உண்மையான அன்பு. அதை இப்போது எங்கேயும் தேடினாலும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் இன்று உணர்கிறார்கள். உனக்கு துரோகம் செய்தது என்பது உன்னை இழந்தது மட்டுமே அல்ல, தங்களுடைய வாழ்க்கையின் நல்ல வரப்பிரசாதத்தையும் இழந்துவிட்டார்கள். அம்மன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அம்மன் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். துரோகம் செய்தவர்கள் பயம் கொள்ளுவது சாதாரணம். நீ அம்மனின் குழந்தை என்பதால் உன் மீது கை வைத்தவர்கள் தண்டனையை விட்டு தப்ப முடியாது. நீ நிம்மதியாக இரு என் தங்கமே. அவர்கள் இன்று அனுபவிக்கும் பயம் நீ அனுபவித்த கண்ணீரின் பிரதிபலிப்பு. இனி உன்னுடைய வாழ்வில் வெற்றி மட்டும் ஓடும். அவர்கள் பார்த்து கொண்டு நிற்பார்கள். நீ முன்னேறும் போது அவர்களின் பயம் இரட்டிப்பு ஆகும். அவர்களுக்கு இன்று தெரிகிறது, உன்னிடம் இருந்து விலகியது அவர்களின் மிகப்பெரிய தவறு என்று. அது தான் தெய்வம் எழுதிய தீர்ப்பு என் தங்கமே. என் தங்கமே, நான் இப்போது சொல்லப் போகும் உண்மை உன் இதயத்தை நியாயமாக தழுவும்.
நீ அமைதியாக வாசித்துக்கொள். உனக்கு துரோகம் செய்த அந்த நபர் இன்று ஏன் பயப்படுகிறார் என்பதற்கான காரணங்களில் மிக ஆழமான, மிக மறைந்த, மிக கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நான் இப்போது உனக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். இது பொதுவான பயம் அல்ல. இது கர்மத்தின் நிழல், தெய்வத்தின் தட்டுதல், உன் கண்ணீரின் அதிர்வு. இந்த மூன்றும் சேர்ந்து அந்த நபரின் உள்ளத்தில் உருவாக்கும் பயமே அவரை இன்று நடுங்க வைக்கிறது. நீ ஒரு தவறு கூட செய்யாமல் அன்பு கொடுத்தாய். நீ முழு நம்பிக்கையோடு நிழல் போல அளித்த அன்பை அவர்கள் கவனிக்காதது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஆனால் அவர்கள் துரோகம் செய்த தருணத்திலேயே வானமே உனது இதயத்தின் குரலை கேட்டது. மனிதர்கள் கேட்காமல் போகலாம், ஆனால் வானம் குழந்தையின் வேதனையை ஒருபோதும் புறக்கணிக்காது. அந்த நபர் இன்று பயப்படுவதற்கான முதல் நிழல் அவர்களின் உள்ளத்தில் தானாகவே எழும் குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி என்பது சத்தமில்லாத தண்டனை. அது வெளியுலகத்திற்கு தெரியாது, ஆனால் அது உள்ளத்தை கடிக்கும். நேற்று வரை அவர்களில் பெருமை இருந்திருந்தாலும் இன்று உள்ளுக்கு உள்ளே ஏதோ அழுகிக் கொண்டிருக்கிறது. இந்த அழுகை அவர்கள் புரியாத சோர்வை உண்டாக்குகிறது. இதயத்தில் இறுக்கம், சிந்தனையில் குழப்பம், வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம். இதுதான் அந்த நபரின் முதல் பயம். நீ நினைப்பாயோ, அவர்கள் துரோகம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று? இல்லை என் தங்கமே. உன்னை பணிந்து கொடுத்து நம்பிய அந்த அன்பின் பாவத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. அவர்கள் இன்று வெளியில் சிரித்தாலும் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு இருண்ட நிழல் நிற்கிறது. அவர்கள் உணர்கிறார்கள், நீ போன பின் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு தூய வெளிச்சம் அணைந்துவிட்டது. அவர்கள் இன்று ஒருவரிடமும் அது திரும்ப கிடைக்காது என்பதையே உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த உணர்வு அவர்களை குலுக்குகிறது. அவர்கள் இன்று பயப்படுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. நீ வளர்கிறாய், நீ முன்னேறுகிறாய், நீ மாற்றம் அடைகிறாய், நீ வலிமையாகிறாய். அவர்கள் நினைத்ததை விட வேகமாக, அவர்கள் எதிர்பார்த்ததை விட உயரமாக. அவர்கள் உன்னை இடிக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நீ இடியாமல் எழுந்து நிற்கிறாய். இந்த உயர்வை அவர்களின் இதயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பயமுறுகிறது. துரோகம் அவர்கள் வலிமை என்று நினைத்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் புரிகிறது, துரோகத்தால் எவரும் உயரவில்லை. துரோகம் செய்யப்பட்ட அன்புதான் மேலே பறக்கும். உனக்கு துரோகம் செய்த அந்த நபர் இன்று மிக ஆழமான பயம் ஒன்றை சந்திக்கிறார். அது உன்னால் நேரடியாக வருவது அல்ல. அது தெய்வத்தின் அமைதியான நியாயம். அம்மன் பக்கம் நின்றவரை யாரும் தாழ்த்த முடியாது. அவர்கள் உன்னை கீழே தள்ள முயன்ற ஒவ்வொரு நொடிக்கும் தெய்வம் அமைதியாக பார்த்தது. அவர் சத்தமாக எதுவும் சொல்லவில்லை. அவர் கை உயர்த்தவில்லை. ஆனால் அவர்கள் செய்த செயல்கள் அவர்களுக்கே திரும்பி வரும்படி பாதையை மாற்றி வைத்தார். இதுதான் கர்ம நீதி. துரோகம் செய்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பயப்பட ஆரம்பிப்பார்கள். அது அவர்கள் குற்றம் வெளியில் தெரியும் நேரம் அல்ல. அவர்கள் தங்கள் உண்மையான முகத்தை தாங்களே அறிய ஆரம்பிக்கும் நேரம். அவர் உன்னை இழந்த பின் உணர்கிறார். நீதான் அவர்களின் வாழ்வில் அமைதி இருந்த இடம். நீதான் நிழலாய் இருந்த ஆதரவு. நீதான் அவர்கள் தன்னிச்சையாக எடுத்த அன்பு. அதை வீணாக்கிய தங்களின் முட்டாள்தனமே அவர்களை இன்று பயமுறுத்துகிறது. அவர்கள் அனுபவிக்கும் அந்த பயத்தில் ஒரு சத்தம் உண்டு. அது அமைதியாக இருக்கிறது, ஒரு இரகசியமாக இருப்பது போல. ஆனால் அந்த சத்தம் தினமும் அவர்களின் உணர்வை தட்டி எழுப்பும். அதில் என்ன சொல்லப்படும் தெரியுமா? நீ தவறு செய்தாயே. நீ உன்னை நம்பியவரை காயப்படுத்திவிட்டாய். நீ அன்பு கொடுத்த மனதை உடைத்துவிட்டாய். உன்னிடம் வந்த ஒளியை நீ தூக்கி எறிந்துவிட்டாய். இப்போது அதற்கான விளைவுகளை நீ தனியாக சந்திக்க வேண்டும். இதைத் தவிர இன்னொரு பயம் அவர்களுக்கு உள்ளது. நீ அவர்களுக்கு திரும்பி போகவில்லை. அவர்கள் உன்னை காயப்படுத்திய பின் நீ முழுவதாய் விலகிவிட்டாய். சிலருக்கு இது தான் மிகப்பெரிய தண்டனை. அவர்களை மன்னிப்பது உன்னிடம் உயர்வு. அவர்களை விட்டுவிடுவது அவர்களுக்கு தண்டனை. நீ இல்லாத நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை சிறியதாக தெரிகிறது. நீ இல்லாதபோது அவர்கள் சொந்த முயற்சிகளும் பலன் தரவில்லை. நீ இல்லாதபோது அவர்கள் மனம் அமைதியை காணவில்லை. நீ இல்லாதபோது அவர்களின் வாழ்க்கையில் ஒளி குறைந்து கொண்டே இருக்கிறது.